வணக்கம் மக்களே. அட்வென்ச்சர்ஸ் தேடி ஆத்விக் போன பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஒரு vlog மாதிரி என்னெல்லாம் சுற்றி பார்த்தோம் அண்ட் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பிளேஸ்க்கும், அதாவது லைட் ஹவுஸு, மியூசியம் அண்ட் மான்யூமெண்ட்ஸ் போகிறதுக்கு மொத்தமாகவே நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். முக்கியமாக கேஷும் கையில் வச்சுக்கோங்க. சில இடத்துல ஜிபே அக்செப்ட் பண்ணுறாங்க, சில இடத்துல பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து பெர் ஹெட்டோட டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் இந்த தேர், அதாவது ஒன்று ஒரு தேர் சொல்லுவாங்க, அர்ஜுனன் தேர், திரௌபதி தேர், அந்த மாதிரி பஞ்ச பாண்டவர்களோட தேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த பிளேஸை வந்து சுற்றி பார்த்தோம் ஃபுல்லாக. இதோட ஃபுல் ஸ்டோரி என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து என்னால் பாதி தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு ஆத்விக்கு. அவன் வந்து இந்த மான்யூமெண்ட்ஸ் மேலெலாம் ஏறிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள். நாங்கள் போயிருந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ட்ரிசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ரொம்ப வந்து கவர் பண்ண முடியல. நாங்கள் வந்து மழையில் நனையாமல் இருக்கிறதுக்காக அடுத்த பிளேஸ் போயிட்டோம். ஸோ இது வந்து மகாபலிபுரம் லைட் ஹவுஸ். ஸோ இந்த லைட் ஹவுஸ்லேயும் நீங்கள் வந்து நான் அங்கே சொன்னேன் இல்லையா, டிக்கெட் வாங்கலை அப்படின்னா இங்கே தனியாக நின்று நீங்கள் டிக்கெட் வாங்கணும். முக்கியமாக வீக்கெண்ட்ஸில் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ இந்த லைட் ஹவுஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மியூசியம்குள்ளே போயிட்டோம். அது பக்கிலேயே மியூசியம் இருந்தது. ஸோ மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து வந்து அந்த ஷிப்ஸோட மாடல்ஸ், போட்ஸோட மாடல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து ஃபயர் ஃபைட்டிங் டக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷிப்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த ஃபோன் எடுத்து பேசு. லைட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆக்சுவலாக ரொம்ப பெரிய லைன் அண்ட் க்யூ இருந்தது. அதனால் அவன் டயர்ட் ஆகிட்டான். ஸோ ட்ரிசில் வேறு இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபுல் டே நம்ம வந்து மகாபலிபுரம் போய் சுற்றி பார்த்தா மட்டும் தான் வந்து எல்லா பிளேஸஸும் பொறுமையாக பார்க்க முடியும். ஸோ ஒரு குழந்தைக்கான எனர்ஜி வந்து அவன் கம்மியாகிட்டே இருந்தனால சரி அந்த லட்டு மாதிரி இருக்கும்ல, ஸ்டோன் ராக், அது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்பிட்வீன் பார்த்திங்கன்னா திரௌபதி பாத், அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அதையும் போய் பொறுமையாக வந்து போய் பார்த்துட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அந்த ஸ்டோனுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே வந்து இவன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு அம்மா போகலாம், வீட்டுக்கே போகலாம் அப்படின்ட்டான். சரி ஸ்டோன் கார்விங்ஸ் அண்ட் ஷோர் டெம்பிள் முக்கியமாக போகணுங்கிறனால அங்கே போயிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டோன் கார்விங்ஸ் எல்லாம் பார்த்தோம். முக்கியமாக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு பிளேஸோட டிஸ்கிரிப்ஷனையும் வந்து வெளியில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸை வந்து ரீட் பண்ணி பார்த்து கூட இந்த பிளேஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷோர் டெம்பிள் போய் விசிட் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வரது வந்து பார்த்திங்கன்னா ஷோர் டெம்பிள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டே எல்லா பிளேஸ்க்கும் டிக்கெட் வாங்கிட்டனால நம்ம வந்து க்யூவில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. பிகாஸ் இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னாலுமே நம்ம செப்பரேட் டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம உள்ளே போயிட்டோம். ஃபுட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அலௌட் இல்லை, பட் வாட்டர் பாட்டில் மட்டும் கேரி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து ஷோ டெம்பிள் வந்து சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ பீச் பக்கத்தில் அந்த ஷோ டெம்பிள் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் கார்விங்ஸ் தான். ஒரு சிலை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டோனில்
ஸ்டோனில் செஞ்சுருப்பாங்க, ஒரு பெரிய தேர் வந்து ஒரே ஸ்டோனில் செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்து ஆத்விக் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஆக்சுவலி நானுமே சின்ன வயசில் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப அழகாக இத்தனை வருஷம் இத்தனை காலகட்டமாக அதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. முக்கியமாக நாங்கள் எல்லோரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்வேன். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நாங்கள் இதை பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சென்னைக்கு. ஸோ ஆத்விக்கோட அட்வென்ச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. வேறு ஒரு வீடியோவில் நாங்கள் 2 பேரும் உங்களை மீட் பண்ணுறோம். டாட்டா, பை பாய்.